தாண்டி ஆண் குழந்தைங்களுக்கு இது நடக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம். ஏன்னா தொடர்ச்சியா நமக்கு ரிப்போர்ட் ஆகுறது எல்லாமே பெண் குழந்தைகள் அப்படின்னு நம்பினாலும் நம்ம ஒரு விஷயத்த மறக்க ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இது ஸ்டாட்டிஸ்டிக்லி என்னன்னா 12 வயசுக்கு கீழே அதிகமா பாதிக்கப்படுறது ஆண் குழந்தைங்க. இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம ஆண் குழந்தைங்களை எப்படி வளர்க்க ஆரம்பிக்கணும்னு பார்க்கக்கூடிய மென்டாலிட்டி நம்ம வீட்டுல. இது பேசிக்காவே இந்த ஷேம்ங்கிற ஒரு விஷயத்தோட தான் ஆரம்பிக்குது. அதனாலதான் பிரிடேட்டர்ஸ் குழந்தைங்களை டார்கெட் பண்றாங்க. ஸோ அவங்க ப்ரிடாமினண்டா ஆண் குழந்தைங்களை சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, பெண் குழந்தைங்களோட ஆண் குழந்தைங்களை ஈஸியா அசிங்கப்படுத்த முடியும். நீ என்ன பொம்பளை பிள்ளையா அழறதுக்கு? நம்ம வீட்லயே ஜென்ரலா சொல்லுவோம். ஒரு 5 வயசு 6 வயசுல பையன் அழ ஆரம்பிச்சானா, என்ன தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி அழற, கெத்தா இருக்கணும், தைரியமா இருக்கணும் பையன் அப்படின்னு. இடுப்புல கை வச்சா கூச்ச போற பையன் கிட்ட நம்ம இதான் சொல்லுவோம். தலையில கை வச்சா கூச்ச போற பையன் கிட்ட இதுதான் சொல்லுவோம். ஸோ இந்த கான்வர்சேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா, அடிப்படையில நான் இப்போ அதுல என்ன பண்றோம்னா ஒரு ஷேமும் கிரியேட் பண்றோம். இன்னொன்னு டைரக்டாவே அந்த குழந்தைகிட்ட ஃபீமேல்னா டிஸ்கிரிமினேட்டட் ஒரு தாட், ஒரு இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்ண மெக்கானிசத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிடும். ஸோ அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா பாக்குறது. ஸோ அப்ப இயல்புல அந்த குழந்தையோட எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸோ வெளியே சொல்ல முடியாத நிலையில வளர்க்குறப்ப அந்த குழந்தை நாளைக்கு கூச்சமா இருக்கு, இல்ல அருவருப்பா இருக்குன்னு பிடிக்கல அப்படின்னு சொல்றத கூட எங்க என்ன ஒரு பெண்ணா கருதிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதனாலதான் பெரும்பாலும் ஆண் குழந்தைங்களை அவங்க சூஸ் பண்றாங்க. 13 வயசு லைக் பியூபர்ட்டிக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா பெண் குழந்தைங்க தான் அதிக அளவுல டார்கெட் செய்யப்படுறாங்க. ஸோ இது ஒரு ரியாலிட்டி.